எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் யெகோவா தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். இந்த அருமையான பாடலை பாடும்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாரும் கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஹல்லேலூயா. அவரே யெகோவா ஷாலோம், அவரே யெகோவா ஷம்மா, அவரே யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. வாங்க நாம் எல்லாரும் 9 கரங்களை தட்டி யெகோவா ராஃபாவை உயர்த்தி நாம் பாடுவோமா? இருக்கிற இடங்களிலே எல்லாரும் 9 தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன்.
நம் தாகத்தை தீர்க்கிற தேவனை உயர்த்தி பாடுவோமா? கண்டீரையா ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியோடு நாம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை 1000 நாமங்கள் கொண்டவர். வெறும் நாமம் அல்ல, அவருடைய 1000 தன்மைகள் நமக்காக அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில நாம் எல்லாரும் அவரை கொண்டாடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோமா? எல்லாரும் நைட்டு ஹல்லேலூயா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை இன்றும் தாங்குவீங்க. சேர்ந்து சொல்லுங்க, எல் ஷடாயும் நீங்க தாங்க, தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம் நீங்க, யெகோவா ஷம்மா,
ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றும் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏதோ வந்து மரித்து போன தேவன் அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த பூமிக்கு வரும்பொழுது, இந்த பூமியில நமக்காக மரித்த பொழுது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறினது பின்பு அவர் சொன்னார், மீண்டும் உங்களுக்காக வருவேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒன்றும் தடைப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கண்கூடாக தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த பாடலை இந்த வேளை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்க சொன்னதில் உண்மை உள்ளவர், நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்குதப்பா. ஆகவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எல்லாரும் இணைந்து என்னோட நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் ஜீசஸ். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத எல்லாரும் நாய்ந்து இந்த நாளிலும் அவருடைய அற்புதங்கள் நம் மத்தியிலே விளங்கும்படியாக, அவருடைய அதிசயங்கள் இந்த நாட்களிலே விளங்கும்படியாக எல்லாரும் நாய்ந்து அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எஸ் ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். சேர்ந்து சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நம்பிக்கையோடு பாருங்க. எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் இந்த நாளிலும் நமக்காக யாவையும் செய்தவர். இந்த நாளிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக யாவையும் செய்கிற தேவனை நாம் எல்லாரும் மனதார உயர்த்துவோமா? மனதார வாழ்த்துவோமா? எஸ் லார்ட். எஸ் ஜீசஸ். உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் அப்பா என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் நம்புறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன் என்று எல்லாரும் நான் இந்த எஸ் ஃபாதர். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே
பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வறண்ட நிலங்கள் எல்லாம் நீரூற்றாய் மாற்றுகிறவர் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றுகள் புறப்படும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட பகுதிகள் எல்லாம் தேவனுடைய நீரூற்று புறப்படும்படியாக எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமாய் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் நான் yes Lord. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அப்பா இருக்கிற இடங்களிலே இயேசுவுக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோமா? இந்த நாள் வரைக்குமாக அவருடைய வல்லமையினாலே நம்ம நிரப்பி இருக்கிறாரே, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறாரு. அதற்காக எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு மனதார நன்றிகள் செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்குமாக என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே, அதே ஆண்டவரே உடைய வல்லமாய் இந்த நாளிலே எனக்குள்ளாக விளங்கும்படியாக நீங்க பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் இணைந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனை பார்த்து சொல்லுங்க எல்லாரும் நான் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ். நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம், எல்லா வாலிப பிள்ளைங்க, எல்லா பெரியவங்க நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் நம்ம இயேசுவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு இந்த நாளை காணும்படியாக இரக்கம் பாராட்டின தேவனுக்கு குடும்பம் குடும்பமாக நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் அவருக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக இந்த வேளையில அப்பாவுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சு நீங்க எவ்வளவு எங்க மேல அன்பா இருக்கிறீங்கப்பா. எங்களை மறவாம நினைக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணியை போல காக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றிகளை செலுத்துவோமா? எல்லா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? இருக்கிற இடங்களில் எஸ் லார்ட். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Oh, what a good God we serve. How privileged you and I are today. இந்த நாளிலும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம். என்ன தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவேளை இந்த நாட்களிலே பலவிதமான ஆயுதங்களை நம்மை சுற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பல இடங்களிலே மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், அழிவுகள், சேதங்கள், பல காரியங்கள் ஏற்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்திலே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். Whatever may be the situation that you are facing right now, cling on to the word of the Lord. And the word of the Lord says in Isaiah chapter 54 verse 17, no weapon formed against you shall prosper. And this is the heritage of the servants of God, that today there may be so many weapons around us, but nothing against a child of God.
can prosper in the mighty name of Jesus. And we're going to declare right now, even as we sing this song, இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் உரிமை பாராட்ட போகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த யுத்தமும் அது வாய்க்காமல் போகும் என்று ஒரு விசுவாசத்தினால் நிரம்பி இந்த பாடலை பாடும் பொழுது I believe strongly that even as you sing the song, you will attain glorious victory in your life all through the season. Hallelujah. Let's all declare and profess the victory that God has kept for us. Everyone together join with us in proclaiming the victory of God. Hallelujah. No weapon may be formed, but it won't prosper. When the darkness falls, it won't prevail. 'Cause the God I serve knows only after triumph. My God will never fail. My God will never fail. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, Lord. Oh, everyone lift up your hands right now wherever you are and proclaim the victory that Christ has sustained for you on the cross. Let's all join together. Yes. There is power in the mighty name of Jesus. Every war he wages, he will win. Oh, I'm not backing down from any giant, 'cause I know how the story ends. Yes, I know how the story ends. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. Everyone, I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. Let's all declare, I'm gonna see you victory. Yeah, I'm gonna see you victory. For the battle belongs to you, God. Oh, gonna worship my way through this battle. Gonna worship my way through this battle. Oh yes. Everyone together wherever you are, join with us in declaring the victory that Christ Jesus has got for you on the cross today. Everyone together, I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. எல்லாரும் நான் இந்த வேலையில இந்த பாடலை பாடுகிற இந்த வேலையில உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நியாய தீர்ப்பில் எழும்புகிற ஒவ்வொரு குற்றம் சுமத்தி
சுமத்துற நாவுகளும் அது படிக்காமல் போகும் என்பது தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஆகவே இந்த வேளையிலும் நமக்கு விரோதமாகிற எல்லா வருகிற யுத்தங்களிலும் தேவன் நமக்கு வெற்றியை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அந்த வெற்றியில எழும்பி நம்ம எல்லாரும் இந்த வேளையில பறைசாற்ற போகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாயிலை திறந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே. இருள் சூழ்ந்தாலும் மேற்கொள்ளாதே. நான் சேவிக்கும் தேவன் வெற்றியை உடையவர். கைவிடவே மாட்டார். என் தேவன் கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடுவோமா? வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. சேர்ந்து சொல்லுங்க. வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. வெற்றியை நானும் காணுவேன். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அதை கேடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வருகிற எல்லா யுத்தங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியை நாம் எல்லாரும் நான் என்று சொல்லுவோமா? இந்த வேளையில் வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தர் உம்முடையது. ஓ ஹல்லேலூயா. வல்லமையுள்ளதே இயேசுவின் நாமத்தில். யுத்தங்களில் எல்லாம் ஜெயம் பெறுவார். பலவான்களை கண்டு பின்னோக்கி செல்லவே மாட்டேன். எனக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நான் அறிவேன் வெற்றி நிச்சயம் உண்டு. ஆகவே வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. வெற்றியை நானும் காணுவேன். எல்லாரும் சேர்ந்து வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. ஹல்லேலூயா. வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. Everyone together. I'm gonna see a victory. I'm gonna see a victory. For the battle belongs to you, God. Oh, I'm gonna see a victory. Let's all declare right now in the name of Jesus. For the battle belongs to you, God. Oh, yes. Gonna worship my way through this battle. I'm gonna worship my way through this battle, Lord. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. Let's all declare it right now, wherever you are. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. Jesus, Jesus, Jesus. You take what the enemy meant for evil,
முன்னோக்கி செல்லும்படியாக தேவன் இந்த நாட்களிலே சபைக்குள்ளாக ஒரு பெரிய ஆயுதத்தை, ஒரு பெரிய சுத்திகரிப்பை இந்த ஆண்டிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல, this is the year of sanctification and a great year of preparation, and we believe that God is preparing the church with great sanctification so that it will behold the greatest victory of the Lord Jesus Christ in these days. இந்த நாட்களிலும் ஒரு பெரிய சுத்திகரிப்பை எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த நாட்களிலே அவர் கட்டளையிட்டிருக்கிற அந்த வெற்றியை நாம் எல்லாரும் வரும் நாட்களிலே பெற்றுக் கொள்ளும்படியாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியை நான் பார்ப்பேன். Hallelujah. Tell to your friend sitting next to you, I will see your victory. In the mighty name of Jesus, you will see your victory. In the mighty name of Jesus. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே எல்லா தேசங்களிலும் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க போகிறோம். அந்த வெற்றி எப்படி இருக்கும்னா, சபைகள் எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும்படியாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை எல்லா இடங்களிலும் அவர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாரும் நான் இந்த your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing your laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, let's all lift up the name of Jesus, for there is power in the name of Jesus, and there is great victory in the name of Jesus. இந்த நாட்களிலும் ஏற்கப்பட்ட வெற்றியை தரக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லாரும் இந்த வேளையில உயர்த்துகிற இந்த வேளையில தேவன் அந்த வெற்றியினாலே உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing your laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, your name, your name, your name, your name, Jesus. We lift your name on high, Jesus. எல்லாரும் நான் இந்த நாமத்தை உயர்த்துவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் உந்தன் நாமம் வல்லவேலமான கோட்டை, உந்தன் நாமம் நான் தங்கும் மறைவீடம், உந்தன் நாமம் ரட்சிக்கும் நாமம் வேறு இல்லை. இயேசு நாமமே. Hallelujah. Let's go out. Hallelujah, Jesus. உந்தன் நாமம் வல்லவேலமான கோட்டை, உந்தன் நாமம் நான் தங்கும் மறைவீடம், உந்தன் நாமம் தேசம் யாவும் பாடிடட்டும், ரட்சிக்கும் நாமம் வேறு இல்லை. இயேசு நாமமே. Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name.
யுத்தத்தில் வல்லவர், எல்லா யுத்தங்களிலும் ஜெயம் தருகிற யெகோவா தேவனை நீங்கள் உயர்த்தும்படியாக இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த நாட்களிலும் அவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றிலும் நாம் வெற்றி கொள்ளும்படியாக எல்லா கொள்ளை நோயின் மேலும், எல்லா வறுமையின் மேலும், எல்லா பொருளாதார நெருக்கடியின் மேலும் தேவன் இந்த நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இந்த நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றியை கட்டளையிடும்படியாக தேவ சபையே எல்லாரும் யுத்தத்தில் வல்லவர் யெகோவா தேவனே. ஹல்லேலூயா. யுத்த வீரர், யுத்தத்தில் வல்லவர் யெகோவா தேவனே. Mighty warrior, great in battle, Jehovah is your name. Hallelujah. Let the mighty warrior declare victory over your life. In the mighty name of Jesus, யுத்த வீரர், யுத்தத்தில் வல்லவர் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் இந்த தேவனுடைய பிரசன்னத்திலே அப்பா உம்முடைய வெற்றியின் மேல நாங்கள் எங்களை சார்ந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வெற்றியினாலே நாங்கள் வெற்றி பெறும்படியாக இந்த நாளிலே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. In the mighty name of Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Praise the Lord. எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் உங்களோடு இடைப்படுவதற்கும் தேவன் தந்த இந்த நேரத்திற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நான் நம்புகிறேன். ஏனோ தெரியவில்லை, இன்றைக்கு உங்களால் ஆராதனைக்கு செல்ல முடியவில்லை. காரணங்கள் பல இருக்கலாம். எப்படியாகிலும் நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்கும்படிக்க இப்பொழுது வந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவருக்கு நமக்கும் ஒரு பெரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகை விட்டு பரத்திற்கு ஏறி செல்லும் பொழுது அவர் திரும்பவுமாக நான் வருவேன் என்று சொல்லி போனார். அவருடைய வருகையை குறித்து தான் நமது ஏஞ்சல் டிவி உலகமெங்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அருள்நாதர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுள் வாசம் பண்ணுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய மத்தியிலே சஞ்சரித்து ஒவ்வொரு தனிநபரையும் ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருந்து செயல்படுகிறாரோ அவர்கள் எல்லாம் கர்த்தரால் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். நீங்களும் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இசைந்து செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நமது தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவியை நாம் கனப்படுத்த வேண்டும். இயேசு ஊழியங்கள். அக்காலத்திலே ஒரு பண்பாடு இருந்தது. ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்க செல்கிறவர் வெறும் கையாக போகக்கூடாது, காணிக்கைகள் கொண்டு போகணும். அதுபோல தான் நமது தீர்க்கதரிசியாக ஏஞ்சல் டிவியை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நமது காணிக்கைகளினால் நாம் தாங்க போகிறோம். கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு தெய்வன் அருளிய திட்டங்கள் பல உண்டு. அதில் ஒன்றுதான் இயேசு ஊழியங்களுக்காக நமது ஏஞ்சல் டிவியினுடைய ஸ்டுடியோவுக்காக ஒரு கட்டடத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். வாடகை கட்டிடங்களில் இருந்து அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளம். அதை இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கே தெரியும். எனினும் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பக்தனாகிய பேதுரு எழுதியது போல ஏற்ற காலம் வரும் வரைக்கும் பொறுத்திருந்தார்கள். காலம் இப்பொழுது வந்துவிட்டது. காரனோடையிலே கட்டட வேலைகள் ஆரம்பமாகி முடியும் தருவாயில் வந்துவிட்டது.
அதி சீக்கிரத்தில் அங்கே வேலைகள் முடிவு பெறும். உங்கள் ஜெபங்கள், நீங்கள் செய்த கைமாறு கருதாத காரியங்கள் பரலோகத்தில் அல்லவோ நினைவு கூறப்படும். ஒவ்வொருவருக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கு, புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ். நீங்களும் நானும் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கும்படியாக அதில் எழுதப்படுகிறது. அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட உங்கள் மனதில் ஏவுகிறபடி, கட்டாயமாக அல்ல, விசனமாயும் அல்ல, உங்கள் மனதில் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை தாராளமாய் செய்யுங்கள். ஒரு சிறு பிரார்த்தனை ஏறெடுப்போம். பரலோக தந்தையே, ஆராதனையின் மைய பகுதியில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்பொழுதும் உமது பிள்ளைகளுடைய இதயத்திற்குள்ளே நீர் இதமான வார்த்தைகளை பேசும் அப்பா. ஆவியானவருடைய ஆளுகைக்குள் உமது பிள்ளைகள் இருப்பதினாலே யார் யார் எதை செய்ய அவர்கள் நினைப்பதற்கு மேலாக நீர் நினைத்திருக்கிறதை அவர்கள் செயலாக்க அருள் தாரும். 1000 10,000 ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே திரையில் வருகின்றதான விவரங்கள் அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கான காணிக்கைகள் அல்லது உங்களுடைய மனதில் எதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஏவப்படுகிறீர்களோ அதற்காக நீங்கள் தாராளமாய் செய்யுங்கள். தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் நாய்ந்து, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நான் எல்ரோய் ஹல்லேலூயா, ஆமென். நம்மை காண்கின்ற தேவன், ஹல்லேலூயா. நாம் ஏக்கத்தோடு கூப்பிடுகிற வேளையெல்லாம் நம் தாகத்தை தீர்க்கிற தேவனை உயர்த்தி பாடுவோமா? எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன்.
கிறிஸ்துவை 1000 நாமங்கள் கொண்டவர். வெறும் நாமம் அல்ல, அவருடைய 1000 தன்மைகள் நமக்காக அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில நாம் எல்லாரும் அவரை கொண்டாடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோமா? எல்லாரும் நைட்டு ஹல்லேலூயா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை இன்றும் தாங்குவீங்க. சேர்ந்து சொல்லுங்க, எல் ஷடாயும் நீங்க தாங்க, தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம் நீங்க, யெகோவா ஷம்மா இயேசுவே, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஊழியத்தை நாம் செய்தோம். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு கிடைத்த பாக்கியம், ஜீவனுள்ள தேவனுடைய குரலை கேட்பதற்கு ஒரு பாக்கியம். அன்றைக்கு சவுல் என்பவர் தேவ பிள்ளைகளை அடித்து நொறுக்கி கட்டி இழுத்து வர வேண்டும் என்று குதிரையில் ஏறி போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பேரொளி அவரை தாக்கியது. அதோடு நில்லாமல் ஒரு சத்தமும் ஒலித்தது. ஒளி ஒளி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையதாக அவர் வாழ்க்கையில் இடைப்பட்டது. அந்த வெளிச்சத்தை கண்ட பொழுது ஒரு சத்தம் கேட்டார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அவர் வாழ்க்கை தலைகளாக மாறியது. ஒளியை கண்டவர், தேவனுடைய அசரை சத்தத்தை கேட்டவர் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார். இன்றைக்கும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஏதோ ஒரு மனுஷி அல்லது ஒரு மனுஷன் வாயிலாக ஏதோ ஒன்று வருகிறது அல்ல. ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறதை ஒரு நபரோடு கூட இடைப்பட்டு அவர் பேசுகிறார். ஆகவே இப்பொழுதும் தேவனுடைய செய்தியை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருகிறார்கள். அமர்ந்திருந்து கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனம். ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. குறிப்பாக உன்னை போஷிப்பேன். அந்த அதிகாரம் முழுமையாக 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகள், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதை முக்கியப்படுத்தி ஏசாயா 58 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது
ஏசாயா தீர்க்கதரிசியோடு நேரடியாக தேவன் பேசுகிற வார்த்தைகளைப் போல் இது வெளிப்படுது. அவர் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை, தேவனாகிய கர்த்தர் கொடுத்தவைகளை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் முழுமையாக எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் மாத்திரம் தனிப்பட்ட விதமாக அந்த தீர்க்கதரிசியோடு தேவன் அவருடைய வார்த்தைகளை பேசுகிற முறைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு வார்த்தை, இந்த அதிகாரத்தை நான் தியானிக்க ஆரம்பித்த போது, குறிப்பாக ஏசாயா 58:14 தியானிக்க ஆரம்பித்த போது அதில் முதல் வருகிற ஒரு வார்த்தை அப்பொழுது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அப்பொழுது. நான் உன்னை போஷிப்பேன். எப்பொழுது? அப்பொழுது. நான் எதிர்பார்க்கிறவைகளை நீ செய்யும் பொழுது, நீங்களும் நானும் செய்யும்போது, அப்பொழுது உன்னை போஷிப்பேன்னு உடனே அப்படியே ஆண்டவர் போஷித்திருவார். சில நேரத்தில் அப்படி தான் நம்ம தப்பாக சில வார்த்தைகளை அப்படியே எழுதியிருக்கிற மாதிரியே அப்படியே எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார், என்ன நிபந்தனையை வைக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் நான் உன்னை போஷிப்பேன் போஷிப்பேன் போஷிப்பேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள், இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம செய்து கொண்டே ஆண்டவர் என்னை போஷிப்பார் என்றால் நாம் ஏன் ஆண்டவர் என்னை போஷிக்கலை, இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை போஷிக்கலையே அப்படின்னு நம்ம மனம் சோர்ந்து விடுவோம். ஆகவே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறார், இதை நான் உனக்கு செய்வேன், இதை உனக்கு நான் கொடுப்பேன், ஆனால் நீ இதை செய்யணும். அதுதான் இந்த ஏசாயா 58 அதிகாரம் 1 14 வரையிலும் நாம் ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய மனதை எப்படி அவர் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், மற்றவங்க அவர்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்னென்ன விதமாக வித்தியாசமான விதங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நேரடியாக அவர் வெளிப்படுத்துகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 1 ஏசாயா 58:1 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. முதல் 4 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்குறார். எடுத்த உடனேயே ஒரு கமாண்ட் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறார், தெரிவி. முதல் அதை தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். அமைதியாக பேசாத, அமைதியாக சொல்லாத, சத்தமிட்டு கூப்பிடு. 2வது, அடக்கிக் கொள்ளாதே. ஏதோ உன்னை கொண்டு நான் சொல்ல எதிர்பார்க்குறேன், அவங்களுக்கு நீ பேசணும், சொல்லணும், அதை மனசுலேயே அடக்கிக் கொள்ளாதே. 3வது, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்து. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, சத்தமாக கூப்பிடுறோம், அடக்கிக் கொள்ளாமல் பேசுகிறோம், அப்போ கூட சிலருக்கு புரியலன்னா எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ போடுற சத்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் கேட்கக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த சத்தம் கேட்க வேண்டுமோ அந்த அளவிற்கு எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. அப்போ எதுக்காக நான் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என் ஜனங்களினுடைய பாவங்களை,
அவருடைய மீறுதல்களை அவர்களுக்கு தெரிவி. அப்போ இங்கே அவர் பேசும்போது ஒரு சிங்குலராக ஒருமைப்பாட்டில் பேசுகிறார். ஒரு தனி மனிதனிடத்தில் சொல்கிற ஒரு தெரிவி, தெரிவியுங்கள், சொல்லுங்கள், பேசுங்கள், அப்படி சொல்ல தெரிவி. அப்போனா நீ தான் அதை தெரிவிக்கணும். உன்னை நான் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தியிருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். உன்னுடைய மனம் என்னுடைய மனமாக இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீ ஒரு சாதாரண மனிதனைப் போல, ஒரு சாதாரண தீர்க்கதரிசியைப் போல இருக்கக்கூடாது. சாதாரணமாக நீ பேசக்கூடாது. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போலும் சத்தத்தை உயர்த்து. என் ஜனங்களுக்கு அவருடைய மீறுதல்களை, அவருடைய பாவங்களை நீதான் தெரிவிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டளைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இன்றைக்கு தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போலவே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய மனதை, சிந்தையை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய சிந்தையை அறிந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய தீர்க்க தரிசிகளாக நாம் இருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக அவர் விரும்புகிறதை இந்த பூமியிலே செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுக்கு நடுவில் பேசும்படியாக, சத்தமிடும்படியாக அவர்களுடைய மீறுதல்களை, அவருடைய பாவங்களை தெரிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 2 ஏசாயா 58:2. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். இப்போ இந்த 58 அதிகாரம் 2 பார்க்கும்போது எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் தேவ ஜனங்கள் மாயமாலம் பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. ரொம்ப தேடுற மாதிரி, ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற மாதிரி எப்படியெல்லாம் அவங்க வாழ்கிறாங்க, அதை அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். மாயமாலம் பண்ணுகிறவர்களின் 14 விதமான பாவங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. உலகத்தில் தேவ ஜனங்களாக, தேவ பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மை அழைத்த தேவனுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதில் முதலாவது அவர் சொல்கிறாரு, அவங்க எப்படி மாயமாலம் பண்ணுறாங்கன்னா, தினந்தோறும் தேவனை தேடுவார்கள். நான் ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டேங்க, வேதம் வாசிக்காமல் இருக்க மாட்டேங்க, எப்போ நான் தேவனை தான் தேடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். வெளிப்புறமாக மற்றவர்களை கவர சுயமாக ஆராதிக்கிறவர்கள் போல நடிப்பார்கள். உண்மையான ஆராதனை இல்லை, உண்மையாக தேவனோடு அவங்க மனம் இணையலை, ஆனால் நடிக்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. மற்றவங்களை கவருவதற்காக, மற்றவர்களை தன்னோடு இணைத்து கொள்ளும்படியாக
மாயமாலமாக தன்னை தேடுகிறவர்கள், தினந்தோறும் தேடுகிறவர்கள். ரெண்டாவது என்ன சொல்றாரு? தேவனுடைய வழியை அறிய விரும்புகிறவர்கள். ஆண்டவருடைய வழியை நான் தெரிஞ்சுக்கணுங்க, இன்னும் எப்படிங்க வாழணும், இன்னும் எப்படிங்க செய்யணும் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படியே தேடுற மாதிரி விசாரிப்பாங்க. ஆனால் மறைமுகமாக பார்க்கும் பொழுது பூர்வீக சடங்காச்சாரங்களை பின்பற்றி கொண்டே இருப்பாங்க. ஏங்க, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுத்தாங்க ஆகணும், இதை எவ்வளோ காலமாக நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு எப்படிங்க சொல்கிறது? அதனால் அதையும் விட மாட்டேன், தேவனை தேடுறதையும் விட மாட்டேன், இப்படி நடிப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா தேவனை தேடுறதுக்கு விரும்புகிற மாதிரி இருக்கும், அடுத்த பக்கம் பார்த்தா அவங்க என்னென்னலாம் பூர்வீகத்திலேருந்து செஞ்சாங்களோ அதை மறைஞ்சோ ரகசியமாகவோ அவர்கள் இதை நான் பார்க்கும்போது எப்படி என் மனசு இருக்கும்? அப்படி தான் ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் நடிக்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியுது. என்னை தேட விரும்புகிறீங்க, ஆனால் நான் விரும்புகிறத நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிறேன், அதே நேரத்தில் உங்களுக்கு விரும்பாத உங்களுக்கு பிடிக்காத பூர்வீக சடங்காச்சாரம் எவ்வளோ காலங்க, எங்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எவ்வளோத்துலேருந்து வரோம், 10 ஜென்ரேஷன், இதுலேருந்து நாங்கள் வந்தவங்க திடீர்னு எப்படி இதை விடுறது? அதனால் அதையும் கொஞ்சம் அப்படியே செஞ்சுக்குவோம். அப்படி தான் நீங்கள் வாழ்கிறீங்க, மாயமாலம் பண்ணுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்க தங்கள் வாயினால் என்கிட்ட வராங்க, ஆண்டவரே தேவனே இரட்சகரே நல்லவரே வல்லவரே, தங்கள் வாயினால் என்கிட்ட வராங்க, ஆனால் தங்கள் உதடுகளினாலும் என்னை கனம் பண்ணுறாங்க. அப்பா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கெல்லாம், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும்? என்னை கனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி, வாயில் சொல்கிறாங்க, உதட்டில் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க இருதயத்தில் உண்மையாக என்னை அறிய விரும்பவில்லை, என்னோடு இணைந்து வாழ விருப்பமில்லை. அவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்க, எனக்கு பயப்படுறாங்க. ஐயோ இதை பேசக்கூடாதுங்க, இதை செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் பண்ணால் தேவனுக்கு பிடிக்காதுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சிலதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னா, உண்மையாக செய்யலை, யாரோ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்பா இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்காது, இப்படியெல்லாம் பேசினா ஆண்டவருக்கு பிடிக்காது, அதனால் இதெல்லாம் பண்ணாத பேசாதன்னு மனுஷர் கற்றுக் கொடுத்த அந்த முறைமைகளை இப்போ தங்கள் வாழ்க்கையில் கற்பனையாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க. ஓ இப்படி தான் செய்யணும், ஆண்டவருக்கு இப்படி தான் நடந்தால் பிடிக்கும், ஆண்டவருக்காக இப்படி வாழ்ந்தால் தான் பிடிக்கும்னு மனுஷர்கள் அவர்களுக்கு போதித்தவைகளை அதை என்ன பண்ணுறாங்கன்னா கற்பனையாக மாற்றுறாங்க. இப்படி தான் வாழணும் போல், இப்படி வாழ்ந்தால் தான் ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு உண்மையாக அவங்க இருதயம் ஆண்டவரை தேடலை, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யலை, யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க, இதை பாருங்க எப்போ இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு அவங்க வாழ்கிறாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். மத்தேயு 15:7-9. மாயக்காரரே,
உங்களை குறித்து, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்றார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிற ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்த காலத்தில் பிதாவாகிய தேவன் அவர் மூலமாக சொன்ன வார்த்தையின்படியே இப்போ இருக்கிற ஜனங்களும் மாயக்காரராக வாழ்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்போ தான் நடக்குது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட நிறைய பேர் எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? எந்த விதத்தில் அவங்க ஆராதனை செய்கிறாங்க? முழு இருதயத்தோட ஆராதனை செய்கிறாங்களா? நாங்கள் எப்படி பாடுறோம் பாருங்க, நாங்கள் எப்படி ஆண்டவருக்காக வாழ்கிறோம் பாருங்க. ஆனால் அவங்க இருதயத்தின் ஆழத்தில் அவங்க எவ்வளவு தேவனை விட்டு தூரமாய் வழி விலகி போகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எப்படி துணிகரமாக செய்து கொண்டு நான் பாருங்க எப்படி ஆராதனை பண்ணுறேன். அவங்க ஆராதனையெல்லாம் மனுஷருடைய கற்பனைகளாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். தேங்க்யூ ஃபாதர். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இந்த வார்த்தை எப்படி முக்கியப்படுத்தி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு அதை கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களை சொல்ல, புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னை தேட விரும்புகிறீங்க, என்னை அறிய விரும்புகிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஆராதனை ஒரு கற்பனையானதாக இருக்கிறது, ஒரு உண்மையான ஒரு ஆராதனையாக பார்க்க முடியவில்லை. மூன்றாவதாக அதே வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஏசாயா 58:2 நாம் ஏற்கனவே வாசித்தது போல, தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் இருக்கிறார்கள். இன்னொரு ஆக்டிங், மாயமாலம். இந்த அதிகாரத்தில் இது யாருக்கு எழுதுறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் எழுதுறாரு. நடிக்கிறாங்க, மாயமாலம் பண்ணுறாங்க. நாங்கள் பாருங்க, அவர் சொன்ன ஒரு நியாயத்தை கூட விலகலை, ரொம்ப நீதியாக செய்கிறோம், நேர்மையாக செய்கிறோம் அப்படின்னு அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, சடங்காச்சாரங்கள் தொடர்ந்து தேவனுடைய விதிமுறைகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாகிட்டோம். அப்போ நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. ஆண்டவருடைய நீதி நியாயங்களை விடாமல் நம்ம கைக்கொள்கிறோம், பின்பற்றோம்னா, ஏற்கனவே நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எப்படி ஒரு வித்தியாசத்தை மற்றவங்க பார்ப்பாங்க, நாமே பார்க்க முடியும், எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள முடியும்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கே அநேகர் பல விதங்களில் பல வழிகளில் உடை மூலமாகவும் சரி, அவருடைய நடக்கை மூலமாகவும் சரி, அவருடைய அமைப்புகளின் மூலமாகவும் சரி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். எதற்காக? முற்காலத்தில் அப்படி நான் வாழ்ந்தேன், முற்காலத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறியாமையில் நான் வாழ்ந்தேன். இப்போ ஆண்டவரை நான் தேட ஆரம்பித்த உடனே, அறிய ஆரம்பித்த உடனே அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நான் வாழ என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
யோவான் 18:28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக வாசிக்கும்போது, இப்போ இயேசுவை பிடிச்சிட்டாங்க. இப்போ காய்பாவினிடத்திலிருந்து தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் விடியற்காலம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இயேசுவை வேற தேசாதிபதியின் அந்த அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவருக்கு எதிராக இருக்கிறவங்கெல்லாம் அவரை சிறை பிடிச்சதிலிருந்து சும்மா இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? அவரை சிலுவையில் அறையிற வரைக்கும் விடக்கூடாது, அவரை கொலை பண்ணுற வரைக்கும் விடக்கூடாது. எதிராளிகள்லாம் யார்? உங்களுக்கே தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து படித்தவங்க, நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் படித்தவங்க, பஸ்காவெல்லாம் முறைப்படி ஆசிரிக்கிறவங்க அவங்க தான். அதுதான் வசனம் சொல்லுது. இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. காலை ஆயிடுச்சின உடனே, ஐயோ இன்னைக்கு நம்ம பஸ்கா புசிக்கணுமே, தேசாதிபதியின் அரண்மனையில் புசிக்க முடியாதே, அதனால் கொஞ்சம் வெளியே போய் அதை புசிச்சுட்டு வந்து அடுத்த வேலை பார்க்கலாம். அப்போ இவங்கெல்லாம் எப்படி ஆண்டவரை தேடுறாங்க? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறாங்க. பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்க தீ விரித்து வந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்கெல்லாம் தேவனை தேடினவங்க தான், தேவனுடைய வழிகளை அறிந்தவர்கள் தான். ஆனாலும் அவருடைய உள்ளத்தில், அவருடைய எண்ணங்களிலே அவங்க சடங்காச்சாரங்கள் தான் முக்கியமாக இருந்தது. அதையும் செய்கிறாங்க, இதையும் செய்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளையும் செய்கிறாங்க, தேவனுக்கு பிரியமானதையும் செய்கிறாங்க. அதையும் விடலை, இதையும் விடலை. அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீதி நியாயங்களை விடாமல் நாங்கள் பின்பற்றுறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் உண்மையாக நீங்கள் என்னுடைய மனதின்படி இந்த உலகத்தில் வாழ்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். மூன்றாவதாக, நான்காவதாக, தேவனுடைய நீதி நியாயங்களை விடாமல் பின்பற்றுகிறவர்களாக காண்பித்தார்கள். இப்போ அநேகர் நாங்கள் பாருங்கள், இதில் கரெக்டாக இருக்கோம், இதில் கரெக்டாக இருக்கோம், இதில் சரியாக இருக்கிறோம், இதில் எதையுமே நாங்கள் விட மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமான நீதி நியாயங்களை விடாமல் பின்பற்றோன்றத குடும்பத்திலையும் காட்டுவாங்க, ஊர்லேயும் காட்டுவாங்க, திருச்சபையில் கூட காட்டுவாங்க, உலகத்தில் கூட காட்டுவாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய நீதி நியாயங்களை விடாமல் பின்பற்றுகிறவர்களாக காண்பித்தார்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது கவனமாக வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக எனக்காக தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளின் மூலமாக. இந்த உலகத்தில் நாம் நடிக்கிறவங்களாக வாழக்கூடாது, மாயமாலம் பண்ணுறவங்களா வாழக்கூடாது. தேவனை உண்மையாக நேசிக்கிறவங்களாக, தேவனுக்கு உகந்தவைகளை செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, வாஞ்சையாக இருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள்.
கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழும் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மேய்ந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொடுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? வாசித்த அந்த தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவர் ஜனங்களை பார்க்குறார். ஜனங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கோபம் மூட்டுறாங்க. ஆண்டவரால் தாங்கவே முடியல. அதில் வேற அவங்களுக்கு வியாதி வேற இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியமாக போயிடுச்சு, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் சுகமே இல்லை, ஒரே காயம் வீக்கம், நொதிக்கிற ரணம், சீலை பிதுக்க முடியல, கட்ட முடியல, எண்ணெயினால் கூட ஆற்ற முடியாது. அந்த மாதிரி நீங்கள் பாழாக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறீங்க. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது போல உங்கள் நாட்டை அந்நியர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? அங்கே சீயோன் குமாரத்தியை பற்றி சொல்கிறாரு. திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒரு குச்சி மாதிரி இருக்கிற, கொடி மாதிரி இல்லை, குச்சி மாதிரி இருக்கிற. வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை மாதிரி இருக்கிற, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல இருக்கிறீங்க. சீயோன் குமாரத்தியே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, என்னால் முன்குறிக்கப்பட்ட ஜனமே, நீ எப்படி இருக்கிற இந்த உலகத்தில்? மற்றவங்களுக்கு நடுவில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ கொஞ்சம் நமக்கு ஏதோ இறக்கத்தினால கொஞ்சம் மீதி வச்சிருக்காரு. இல்லைன்னா சோதோம் கொமோராவை போல நாம் அழிந்து போயிருப்போம். பலி செலுத்துறீங்க பயங்கரமாக. ஆண்டவர் சொல்கிற உன் பலி என்னத்துக்கு? கடைசியாக தான் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, இதனால தான் நீங்கள் என்னை தேடணும்னு சொல்லி இப்படி செஞ்சிட்டா ஆண்டவர் நமக்கு தேவையானதெல்லாம் செய்வார், நமக்கு பிரியமானதெல்லாம் செய்வார்னு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் இருதயம் என்னுடைய நீதி நியாயங்களை சரியாக பின்பற்றவில்லை, கடைப்பிடிக்கவில்லை. அப்போ நான் எப்படி உங்களுக்கு நியாயம் செய்வேன், உங்களுக்கு எப்படி நீதி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஐந்தாவதாக, நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரிக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீதி நியாயங்களை தேவனிடத்தில் என்ன ஆண்டவரே நீதி, என்ன நியாயம், இப்படியெல்லாம் எனக்கு நடக்கலாமா?
இப்படியெல்லாம் வரலாமா? நான் உங்கள் பிள்ளை இல்லை? உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் இல்லையா, மகன் இல்லையா? என்னை மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்னை பார்த்து என்ன பேசுவாங்க, அப்படியெல்லாம் என்கிட்ட நியாயம் கேட்குறீங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போக மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. வசனம் புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அமைதியாக நிதானமாக வாசித்து பாருங்க. நான் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்கணும், இந்த தேசத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும், அதனால் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நானே எடுத்துக்கணும், வயலை கூட விடக்கூடாது அப்படின்னு சேர்க்குறவங்களுக்கு ஐயோன்றார் ஆண்டவர். அடுத்தது என்ன சொல்கிறாரு? 9ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குறுணி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியால் தொய்ந்து போகிறார்கள், அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் கலிகூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட விடமெல்லாம் மேயும், கொழுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய்ப்போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. அப்போ வாசித்த இந்த வார்த்தைகளில்
நீங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வாழ்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஐயோ, உங்களை எப்படி நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை எப்படி நான் போஷிப்பேன், உங்களை என் ஜனமாக நான் தெரிந்து கொண்டிருக்கேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு எனக்கு பிரியமானவைகளின்படி செய்ய உங்களை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்கள் மனம் போல வாழ்கிறீங்க. அப்படி தான் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் வேதனைப்படுகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஆண்டவர் சொல்றார், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால் அவங்க கண்ணை மூடிடு, அவங்க செவியை அடைச்சிரு. ஏன்னா என் ஜனங்க எனக்கு விரோதமாக, எனக்கு பிரியமில்லாதவைகளை அவங்க தேசத்தில், அவங்க ஊரில், அவங்க குடும்பத்தில் அப்படியே அவங்க செய்து கொண்டே இருந்தால் நான் எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னால் பொறுக்க முடியாது. அப்படி தான் அவர் அவருடைய ஜனங்களை பார்த்து பேசுகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலையும் முழுவதுமாக ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். தங்கள் கிரியைகளையெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால்
அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்களும் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொண்டு சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை
கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எப்படிப்பட்ட முறைகளில் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த 1ஆம் வசனத்தில் இருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் யாருக்கு அவர் சொல்கிறாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். என் பிள்ளைங்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள், என்னுடைய சீஷர்களாக இருக்கிற நீங்கள் மற்றவங்களை பார்த்து அவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யாதீங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதன்படி இந்த உலகத்தில் செய்யுங்கன்னு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். ஏன் இப்படி அவர் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் மனம் போல் வாழக்கூடாது, அவங்க விருப்பம் போல் வாழக்கூடாது, தெரியாமல் வாழக்கூடாது, அறியாமல் வாழக்கூடாது. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையே, எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லையே என்று அவருடைய பிள்ளைகள் ஒருவருமே சொல்லக்கூடாது. அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அன்னைக்கு தீர்க்கதரிசியாக ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீதி நியாயங்களை செய்யணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் நான் விரும்புகிற மாதிரி நீங்கள் செய்கிறதில்ல. உங்கள் விருப்பப்படி நீங்கள் எதெல்லாம் செய்யணுமோ அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னை தேடணும்னு விரும்புகிற மாதிரி காட்டுறீங்க, ஆனால் உண்மையாக உங்கள் இருதயம் என்னை தேடலை, ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த உலகத்தில் மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்களோ, மற்றவங்க எப்படி தங்கள் உயர்வுக்காக, புகழ்ச்சிக்காக, ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழாதீங்க, அதில் நான் எனக்கு பிரியமே கிடையாதுன்னு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து கூட சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தைகளை இந்த கடைசி காலத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், இன்னும் நாம் அறியாமையில் வாழக்கூடாது, தெரியாமல் நாம் வாழக்கூடாது. ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இதை தான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கே அவர் சொல்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மாதிரிலாம் ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் உண்மையாக அவங்க என்னை தேடலை. இதை குறித்து 14 காரியங்களை ஆண்டவர் அந்த அதிகாரத்தில், குறிப்பாக இந்த வசனங்களில் எப்படி மாயமாலமாக தேடுறாங்க, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் தேவனை தேடுறது மாதிரி நடிக்கிறாங்க, அதை வெளிப்படையாக அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த அதிகாரத்தில் குறிப்பாக அவர் தன் மனதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த தேவ வார்த்தைகளை 14 காரியத்தில் 5 காரியம்தான் பார்த்துருக்கோம். மீதி 9 காரியங்களை அடுத்த ஆராதனையில் நாம் கேட்போம். தொடர்ந்து அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. உங்களை எங்கெல்லாம் நீங்கள் சரிப்படுத்திக்கணுமோ, எங்கெல்லாம் உங்களை சீர்படுத்திக்கணுமோ, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன், ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவங்க தான். ஆனால் என்ன செய்கிறீங்க, நிறைய முறை உலகத்துக்கு அடுத்த காரியங்களில், உலகத்துக்கு பின்னால் போக உங்களை தெரியாமல் அறியாமல் அர்ப்பணிக்கிறீங்க. அதனால் என்ன தப்பு, இதை செஞ்சால் என்ன தப்பு, அதை பார்த்தா என்ன தப்பு, இதை வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு நம்ம செய்கிறத சரி என்று நம்ம ஜட்ஜி பண்ணிக்கிட்டு, நியாயம் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை
நாமால் முழுமையாக பெற முடியல. அதனால் இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இன்னும் நீங்கள் விரும்புகிறபடி நாங்கள் வாழ்ந்து, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் வாழ்ந்து, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து, நீங்கள் கொடுக்கிறவைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களை அர்ப்பணிங்க. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த மாதத்திலும் நீர் குறிப்பாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் மாயமாலம் பண்ணுகிற வாழ்க்கை வாழக்கூடாது, நடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, வேடம் போடுகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. உண்மையாக உம்முடைய மனதை அறிந்து, உம்முடைய சிந்தையை அறிந்து, உமக்கு பிரியமானவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்க, அவைகளை முக்கியப்படுத்த, உம்மோடு இணைந்து உமக்கு மகிமையாக வாழ ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை நாங்கள் எங்கள் ஆவியில், எங்கள் ஆத்துமாவில், எங்கள் சரீரத்தில் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மோடு இணைந்து வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டதற்காக நன்றி. குறிப்பாக அநேகரோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி. இன்னும் அவர்களை கொண்டு இந்த பூமியில் எதையெல்லாம் செய்ய அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரோ அந்த அழைப்புக்குள்ளாக அவர்களை நடத்துவதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் தமது சபையை போஷிக்கிறவர். ஏதோ சாப்பாடு போட்டுட்டு விட்டுறவர் அல்ல, ஆத்துமாவை போஷிக்கிறவர், ஆத்துமாவை பலனுள்ளதாய் மாற்றுகிறவர். ஆமென். அன்பானவர்களே, நாம் சுகமாய் இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவை குறித்து அவர் எழுதும் பொழுது எழுதுகிற எல்லாம் நல்லா இருக்கணும். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் சுகமாய் இருக்கும் பொழுது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த 2 பேருக்கு, பானபாத்திரக்காரன் சுயம்பாக்கி, நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன நினச்சிக்கோங்கன்னாரு. ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. அது போட்டோம். நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம், வளமாக இருக்கிறோம், தெய்வ வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் இது இல்லாமல் எத்தனை பேர் பாடுபடுகிறார்கள். தேசங்கள் பஞ்சத்தில் மிஞ்சி கொண்டிருக்கிறது, இயற்கை சீற்றத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. சில ஊர்கள், கிராமங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கு. கொள்ளை நோய் மக்களை கல்லறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் அமைதியாக இருந்தோமானால் அது நல்லதல்ல. ஆகவே ஜெபிக்க போகிறோம். இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள். முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்கள். ஜெபிப்போம். பரலோக தந்தையே, உமது பிள்ளைகள் சுகமாயிருக்க நீர் விரும்புகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி என் முகத்தை தேடினார். நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று. அப்பா, எங்கள் தேசம், நாங்கள் இருக்கிற தேசம், நாங்கள் இருக்கிற தேசத்தில் உள்ள மக்கள் சுபிட்சமாய் வாழ வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும். அதுதானே உம்முடைய விருப்பம். மனம் இறங்குங்கப்பா. உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பல வழிகளில் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், எந்தெந்த நிலையில் அவர்கள் வேதனைப்படுகிறார்களோ உமக்குத்தான் தெரியும். ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் மோட்சம் வரணும். ஆகவே தகப்பனே, நீர் உமது பிள்ளைகள் மேல் மனதிறங்கும். நோய்வாய்ப்பட்டு உச்சக்கட்டத்தில் வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் உண்டு. அடுத்து நமக்கு என்ன
நடக்குமோ என்ன ஆகுமோ என்ற ஏக்கத்தோடு நோக்கி கொண்டிருக்கிறவளும் உண்டு. உமது பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சுகம் தாரும், ஒரு தெய்வீக விடுதலையை தாரும். உமானி பாய்ந்த கரத்தை அவர்கள் மேல் வைத்தருளும், விடுவித்தருளும் அப்பா. சில குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றது, சில குடும்பங்கள் நீதிமன்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது, சில குடும்பங்களில் என்ன செய்வோம் என்று தெரியாமல் தொழில் நஷ்டமடைந்து, வாழ்க்கை கஷ்டமடைந்து, இனி வாழ்வது ஏன் என்று ஏக்கத்தோடு பார்க்கிறவர்களும் உண்டு. தெய்வமே மனம் இறங்கும் அப்பா. ஏதாகிலும் ஒரு வழியில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். நோய் நீங்கட்டும், பில்லி சூனிய மாந்திரிக சக்திகள் அழிந்து ஒழிந்து போகட்டும். கர்த்தர் மனம் இறங்கி அற்புதம் செய்யும். மக்களின் நல்வாழ்வுக்காக பாடுபடுகிற தெய்வ மனிதர்கள், குறிப்பாக கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவரோடு இணைந்தவர்கள், அவர் பாருங்கும் சென்று இயேசுவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகிற வேளையில் அவர்களை காத்தருளும். அவர்களோடு இணைந்து பணியாற்றவர்களை பாதுகாத்தருளும். உலகமெங்கும் இருந்து செயல்படுகிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை தேவன் ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும். அதே போல அரசியல் தலைவர்களை எல்லாம் உங்கள் கைகளில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய நாட்டை ஆளுகிறவர்கள், எங்களுடைய தேசத்தை ஆளுகிறவர்கள், இந்திய பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழகத்தின் முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்படுத்தி அமர்த்தியிருக்கிறீர் என்று எங்களுடைய விசுவாசம். அவர்களுக்கு நீர் பாதுகாப்பு தாரும். இந்திய தேசத்திலே வரப்போகிற ஆண்டில் நடைபெறுகிற தேர்தலிலே ஆண்டவருடைய குறுக்கீடு பலமாயிருக்கட்டும் அப்பா, பலமாயிருக்கட்டும். எங்கள் தேசத்தை காக்க எல்லைகளில் நிற்கின்ற இராணுவ வீரர்கள், உள்ளூரில் இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு படையினர், எங்கள் மக்கள் சுகமாயிருக்க பாடுபடுகிற மருத்துவத் துறையினர், நாட்டை சுத்தமாய் வைக்க பாடுபடும் துப்புரவு தொழிலாளர்கள், கல்வியில் சிறந்து விளங்க பணியாற்றும் ஆசிரிய பெருந்தகைகள், அத்தனை பேரையும் உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. அத்தனை பேரையும் என் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களை, ஆராதனை முடிந்த பின்பும் நமது ஏஞ்சல் டிவியில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்கான செய்திகளோடு ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். தவற விடாதீர்கள். இந்த ஆராதனை ஒருவேளை நீங்கள் பாதியில் தான் கலந்து ஐயோ அதுக்கு முன்னே இடம் இருந்தது தவறு விட்டோமே என்று எண்ணுவீர்களானால், எமது லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அதுவும் கிடையாத பட்சத்தில் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியிலே மீண்டும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், பிறரையும் பார்க்க தூண்டுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.